ஆனந்தமயி சைதன்யமயி சத்யமயி பரமே. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. பொன்மய மௌனம் குழுவில் இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த நன்னாளில் பொன்மய மௌனத்தில் இணைந்திருக்கும் வாய்ப்பை அன்னை நமக்கு அருளியுள்ளார்கள். பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையின் பொன்னொளி பிரகாசிக்கின்ற தெய்வீக சந்நிதியில் நாம் ஒன்று கூடியுள்ளோம். பேரிறைமையை நோக்கி நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையின் திருப்பாதங்களை பணிகிறோம். இந்த நன்னாளில் அன்னையின் தெய்வீக சாநித்தியத்தோடு ஒன்றியிருக்கும் பாக்கியம் கிடைத்ததற்கு அனந்த கோடி நன்றிகளை அன்னைக்கு காணிக்கையாக்குவோம். அன்னை பராசக்தியின் அருளையும் அன்பையும் உணர்ந்தவர்கள் நாம். அன்னையின் தெய்வீக சாநித்தியத்தை நமக்குள் இறங்குமாறு ஓயாது அழைத்து நம்முடைய உயிரணுக்களை அன்னைக்கு சமர்ப்பணம் செய்து உயிரணுக்களில் மாற்றத்தை ஏற்படுத்துமாறு அன்னையிடம் வேண்டி பிரார்த்தனை செய்யும் அன்பர்களாகிய நமக்கு இந்த பொன்மய மௌனம் என்பது அன்னை வழங்கியுள்ள அதிக மகத்துவம் வாய்ந்த ஒரு வரப்பிரசாதம். அன்னை பராசக்தியை உள்முகமாக ஆராதிக்க இருக்கிறோம். அன்னை பராசக்தியின் அம்சம்தான் நம்முள் ஆன்ம அம்சமாக விளங்குகிறது. அன்னை பராசக்தி தான் மானுட ஆன்மாவை ஒளியிலிருந்து பேரொளியை நோக்கி, சிறிய ஆற்றலில் இருந்து இறை பேராற்றலை நோக்கி உயர்த்துகிறாள். நம்முடைய ஆன்மா ஒரு அரசனைப் போன்று கம்பீரமாக எழுந்து நிற்கும் வண்ணம் அன்னை நம்மை உயர்த்துகிறார்கள் என்று பகவான் சாவித்திரியில் கூறுகிறார். சோர்வுற்று நாம் துவண்டு விடாமல் ஒரு அரசனை போன்று கம்பீரமாக நம் ஆன்மா எழுந்து நிற்கும் அளவுக்கு நம்மை உயர்த்தக்கூடிய ஒரு பெரும் கருணையாக தெய்வீக அன்னை இருக்கிறார். She is the magnet of our difficult ascent. She is the force. She is the light. She is the magnet of our difficult ascent. அன்னை பேராற்றலாக பேரொளியாக இருக்கிறார். காந்தம் போன்று இருந்து நம்மை உயர்த்துகிறார். இறை சிகரங்களை எட்டும் வண்ணம் நம்முடைய ஆன்மாக்களை அறியாமையிலிருந்து வெடிவித்து தூக்கி நிறுத்துகிறாள். நம் ஆன்மாக்கள் அவளை நோக்கி அழைப்பு விடுக்கின்றன. ஒவ்வொரு நேரமும் அன்னை பராசக்தியை நமக்குள் குடியிருக்கும்படி நாம் அழைக்கிறோம். அந்த சாதனா முயற்சிகளை அனுதினமும் மேற்கொண்டு வருகிறோம். நம்முடைய அழைப்பினை ஏற்று சொர்க்கத்தின் உன்னதமான ஒளி பொருந்திய பேராற்றலாக விளங்கும் அன்னை பராசக்தி நம்முடைய இதயத்துள் இறங்கி அதனை தனது கோவிலாக புனிதமான இல்லமாக ஏற்கிறாள். தெய்வீக அன்னை ஆயுதம் அணிந்தவளாக திருமுத்திரையை தாங்கியவளாக நமக்குள் அமர்ந்திருக்கிறாள். அவள் ஏகமாகத் துலங்கும் பேராற்றலாக காக்கும் சக்தியாக உள்ளாள். அன்னையின் பேராற்றல்
நமக்குள் இறங்கியதில் நாம் பெரும் மாற்றம் பெற்று ஆனந்தத்தில் திளைக்கிறோம். அன்னையின் திருப்பாதங்கள் நம்முடைய தாமரை இதயத்தை தொட்டவுடன் நமக்குள் வலிமையான இயக்கம் ஒன்று ஏற்படுகிறது. அந்த இயக்கமானது நமக்குள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உறங்கிக் கிடந்த மூலாதார ஆற்றல் விழித்துக் கொள்கிறது. அன்னையின் அருளால் விழிப்பு பெற்ற ஆற்றல் மேலேறி செல்கிறது. அது படிப்படியாக நம்முடைய ஆதார சக்கரங்கள் யாவற்றையும் ஒவ்வொன்றாக தீண்டியவாறு சகசிரார தாமரையை எட்டுகிறது. இப்போது ஒவ்வொரு சக்கரமும் ஒளியாலும் பேரானந்தத்தாலும் ஆட்கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு தாமரையும் மலர்ந்து சிரிக்கிறது. மூலாதார ஆற்றலானது சகசிராரம் என்னும் 1000 இதழ்கள் கொண்ட தாமரையை அடைகிறது. 1000 திருநாமங்கள் கொண்டு அன்னையை அனுதினமும் போற்றி ஆராதிக்கும் அன்பர்களின் 1000 இதழ் தாமரையை அன்னை மலரச் செய்கிறார். All underwent a high celestial change. அனைத்தும் ஒரு உயர்ந்த புனிதமான மாற்றத்துக்கு ஆளாகின்றன. பேராற்றல்களும் தெய்வீகத் தன்மைகளும் நமக்குள் நுழைகின்றன. நம்முடைய ஜீவனின் ஒவ்வொரு பகுதியும் ஆனந்தத்தால் நெகிழ்ந்து சிலிர்க்கிறது. தெய்வீக அன்னையின் தொடுதலை அது உணர்கிறது. Her healing touch of love and truth and joy. அன்னையின் அன்பான, உண்மையான, சந்தோஷமான, குணமளிக்கும் ஸ்பரிசத்தை நம்முடைய உடலின் ஒவ்வொரு உயிரணுவும் உணர்கிறது. ஆதார சக்கரங்கள் என்னும் தாமரைகள் யாவும் ஆனந்தத்தில் திளைத்து மலர்கின்றன. மலர் சமர்ப்பணம் செய்து வந்த நாம் நமக்குள்ளேயே 1000 கோடி தாமரைகள் மலர்கின்ற ஒரு மலர்ச்சியை, பேரானந்தத்தை உணர்கிறோம். சகசிரார தாமரை, ஆக்ஞா, விசுக்தி என எல்லா சக்கரங்களும் சந்தோஷத்துடனும் மிகுந்த எழுச்சியுடனும் புதிய செயல்பாடுகளை தொடங்குகின்றன. அனைத்துமே ஆழமான இறை உணர்வை தம்முள் தாங்கி நிற்கின்றன. ஒவ்வொரு சக்கரமும் இறை உணர்வினால் பேரானந்தத்தில் திளைத்து மலர்கிறது. அனைத்தும் நித்தியத்தின் எண்ணங்கள் கொண்டு நிரப்பப்படுகின்றன. சந்தோஷமான, தெளிவான ஒரு இசை இணக்கமானது நம்முள் பரவுகிறது. நமக்கான சூட்சும அடையாளம் நமக்கு உணர்த்தப்படுகிறது. என்ன காரணத்திற்காக நாம் படைக்கப்பட்டுள்ளோம் என்பதை இறை சக்தி நமக்கு உணர்த்துகிறது. நம்முடைய உள்ளார்ந்த உண்மை அம்சம், ஆற்றல் மிகு அம்சம், ஆனந்த அம்சம் நமக்கு உணர்த்தப்படுகிறது. இறை சக்தி
கீழிறங்கி அநாகத சக்கரம் என்னும் இதய தாமரையை ஸ்பரிசிக்கிறது. இதய தாமரையில் பேரன்பானது பெருக்கெடுத்து புனிதமான தெய்வீக இசைப்பாடலை இசைக்கிறது. உடலும் உயிரும் புனிதமான சந்தோஷத்தின் கண்ணாடிகளாக மாறுகின்றன. நம்முடைய உணர்வுகள் யாவும் இறைவனுக்கு தம்மைத்தாமே அர்ப்பணிக்கின்றன. உணர்வுக்களமான இதய தாமரை தெய்வீக உணர்வோடு தன்னை முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது. இப்போது மணிப்பூரக தாமரையின் கம்பீரமான எல்லைக்குள் சக்தி இறங்குகிறாள். தொப்புள் தாமரை என்று அழைக்கப்படும் மணிப்பூரக தாமரை இறை அன்னையின் பேராற்றல் பெற்று மலர்கிறது. சாதாரண ஆசைகள், உணர்வுகள் என்று இருந்தவை யாவும் கட்டுப்படுத்தப்பட்டு நம்முடைய உணர்வுகள் யாவும் இறைவனின் திருப்பணியை செய்வதற்கேற்ற கருவிகளாக மாற்றம் பெறுகின்றன. அடுத்ததாக மணிப்பூரக சக்கரத்தின் கீழே அமைந்துள்ள 6 இதழ்கள் கொண்ட தாமரையாக விளங்கும் சுவாதிஷ்டான சக்கரம் மலர்கிறது. அற்ப ஆசைகளின் களமாக விளங்குகின்ற இந்த மையமானது அற்புதமான மாற்றம் பெறுகிறது. அடுத்ததாக 4 இதழ்களுடன் கூடிய தாமரையான மூலாதார சக்கரத்தின் ஆழமான பகுதிக்குள் சக்தியானவள் இறங்குகிறாள். இப்போது இன்னும் சில நிமிடங்களில் அந்த மூலாதார ஆற்றலை உணர்ந்தவர்களாக நாம் பொன்மய மௌனத்தில் ஆழ்ந்திருக்கப் போகிறோம். அந்த ஆற்றல் மூலாதாரத்துக்கும் சகஸ்ராரத்துக்கும் இடையே ஒரு மாய நீரோட்டமாக சென்று அது ஒரு இணைப்பு, மாய இணைப்பு நமக்குள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பொன்மய மௌனத்தில் ஆழ்ந்திருக்கும் போது நாம் இந்த அற்புதமான அனுபவத்தை உணர்வோம். இந்த சூட்சும சக்கரங்களின் பின்புலத்தில் நம்முடைய ஆன்மா அரசாட்சி செய்கிறது. நாம் இப்போது அன்னையின் கரங்களில் சரணாகதி அடைகிறோம். நம்முடைய மானுட இயல்பு ஆட்சி செய்த இடத்தை இறை சக்தியானவள் எடுத்துக்கொள்கிறாள். நம்மை, நம்முடைய எண்ணங்களை, செயல்களை, நம்பிக்கைகளை, கனவுகளை எல்லாவற்றையும் அன்னை தன்னுடைய உடைமையாக ஆக்கிக் கொள்கிறாள். அவளுடைய எல்லையற்ற சக்தியை நமக்குள் பொங்கி பெருகச் செய்கிறாள். நித்தியமான பேரானந்தமும் பேராற்றலும் நம்முள் பொழியும்படி செய்கிறாள். இப்போது நம்முடைய மனமானது உயர்ந்து நின்று வெற்றி களிப்புடன் பிரகடனம் செய்கிறது. ஆன்மாவே, என்னுடைய ஆன்மாவே, ஓ சோல், மை சோல், we have created heaven. ஆன்மாவே, என்னுடைய ஆன்மாவே, நாம் சொர்க்கத்தை உருவாக்கியுள்ளோம். நாம் நமக்குள்ளே இறைவனுடைய ராஜ்யத்தை கண்டுகொண்டுள்ளோம். இறைவனுக்கான கோட்டையை எழுப்பியுள்ளோம். நாம் எல்லா வெளிகளையும் சாந்தி கொண்டு நிறைத்துள்ளோம். இந்த உடலை ஆனந்தத்தின் திருக்கோவிலாக மாற்றியுள்ளோம். நம்முடைய மனம் பிரகடனம் செய்வது போன்ற ஒரு அற்புதமான மாற்றம் நமக்குள் நிகழ இருக்கிறது. எல்லையில்லா ஆனந்தத்தில் திளைத்தவர்களாக பொன்மய மௌனத்தில் ஆழ்ந்திருப்போம். இந்த பொன்மய மௌனம் அன்னையோடு நாம் இணைந்திருக்கும் பொன்னான நேரம். சகல சௌபாக்கியங்களுக்கும், சகல ஐஸ்வர்யங்களுக்கும், சகல சம்பத்துகளுக்கும்
அதிபதியாக இருக்கும் அன்னை பராசக்தியின் எல்லையற்ற பேரம்சத்தோடு ஒன்றிணைந்து அன்னையை பரிபூரணமாக சரணடைந்து அவர்களுடைய ஆனந்தத்தில் திளைத்திருப்போம். ஓம் மா ஸ்ரீ அரபிந்தோ, ஓம் மா ஸ்ரீ அரபிந்தோ, ஓம் மா ஸ்ரீ அரபிந்தோ. ஓம் மா ஸ்ரீ அரபிந்தோ. பொன்னான மௌனத்தில் நம்மை ஆழ்ந்திருக்கச் செய்து பொற்பாதையில், இறைமையை நோக்கிய பொற்பாதையில் நம்மை வழிநடத்தி வரும் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னையின் பொற்பாதங்களில் சரணடைவோம். நமக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை நல்கிய அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களுடைய திருப்பாதங்களை பணிவோம். ஓ சோல், மை சோல், we have created heaven. இந்த வார்த்தை, இந்த மந்திர வரி பகவான் நமக்காக அருளியுள்ள வரி. ஆன்மாவே, என்னுடைய ஆன்மாவே, நாம் சொர்க்கத்தை உருவாக்கியுள்ளோம். நாம் மௌனத்தில் திளைத்து நம் ஆன்மாவோடு ஒன்றியிருக்கும்போது சொர்க்க ஆனந்தத்தை நாம் பெறுகிறோம். அப்போது நம்மை சுற்றிலும் ஒளியும் சாந்தியும் பரவுகிறது. உடலை ஆனந்தத்தின் திருக்கோவிலாக அப்போது நம்மால் மாற்ற முடியும். பேரிரை ஜீவனின் சிகரங்களுக்கு அருகே நிற்கும் வெற்றியானது நமக்கு கிடைக்கிறது. வெற்றி பெறுவோம். பொற்பாதையில் தொடர்ந்து பயணம் செய்வோம். பொன்மய மௌனம் காத்து பகவான் அன்னையின் திருப்பாதங்களை சரணடைவோம். நன்றி, வணக்கம்.